வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டல் குழம்பு. கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு ரெசிபி இது. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை மட்டும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ரெசிபி பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு இலுப்பு சட்டி சூடானதும் அதில் நல்லெண்ணெய் விட்டுப்போம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா வெடிக்க தொடங்கினதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கோங்க. அதாவது கடுகெல்லாம் வெடித்து முடித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட தேவைப்படும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகா கூட ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கலை. அதே மாதிரி தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இந்த ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளிக்கு நான் 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ புளி கரைசலை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு கொண்ட கடலையில் உப்பு போட்டு வேக வைக்கல, அதனால் அதுக்கும் சேர்த்து இதில் தான் உப்பு போட்டுக்கணும். கருப்பு கொண்ட கடலையை முதல் நாள் ராத்திரி ஃபுல்லும் ஊற வச்சுட்டு அதை காலையில் அந்த தண்ணி வடிச்சிட்டு வேறு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த வெந்த கடலையை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷமாவது கொதிச்சா தான் இது கடலைக்குள்ளே அந்த உப்பு காரம் எல்லாம் சேரும். இல்லைன்னா கடலை சப்புன்னு இருக்கும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்காயாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். அது இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா குழம்பு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கொண்டக்கடலை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.